ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட். நான் உங்கள் கார்த்திக். தினமொரு ஷார்ட்கட்டில் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்குமே ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தினமொரு ஷார்ட்கட்டில் இன்னைக்கு 18th டே நம்ம ஆல்ரெடி வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய லெசனுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதன் தொடர்ச்சியாக வரலாறு பாடத்தில் இருந்து மராத்தியர்கள் லெசனுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மராத்தியர்கள் பாடத்தில் இருந்து அஷ்ட பிரதானிகளும் அவர்களோட பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஈஸியான ஷார்ட்கட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மராத்தியர்கள் அப்படின்னாவே அதோட முக்கியஸ்தர் நம்ம சிவாஜி தான். சிவாஜி தனக்கு கீழே 8 பேர் அடங்கிய அமைச்சர் குழுவை உருவாக்கியிருப்பாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான், அந்த 8 பேர் அடங்கிய குழுவுக்கு தான் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு நம்ம சிவாஜி. ஸோ அந்த பிரதானிகளுக்கு 8 பொறுப்புகள் இருந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பந்த் பீரதான் அல்லது பேஸ்வா. இவர் பிரதம அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பேஸ் பந்தல் பிரமாதமாக இருக்கே, பேஸ் கல்யாண பந்தல் பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பேஸ் மூலமாக பேஸ்வா அப்படின்ட்டு வந்துருச்சா. அதுக்கப்புறம் பந்தல் பந்த் பீர்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பிரமாதமா பிரதம அமைச்சர் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அமத்தியா அல்லது மஜீம்தார். இவரை நிதியமைச்சராக இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மனோஜ் தார் ரோடு போட அமைதியாக நிதி கேட்டான். மனோஜ் தார் ரோடு போட அமைதியாக நிதி கேட்டான். மனோஜ் தார் மஜீம்தார்னு வச்சுக்கலாமா. அமைதியா அமத்தியா அப்படின்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் நிதி கேட்டான், நிதி மூலமா நிதி அமைச்சர் அப்படிங்கிறதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ். இவர் செயலரா இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சஞ்சீவ் குமார் அவர் நாவில் நாவில்னா நாக்கு. சஞ்சீவ் குமார் அவர் நாவில் கெட்ட செயல் தரும் சொற்களையே பேச மாட்டார். சஞ்சீவ் குமார் அவர் நாவில் கெட்ட செயல் தரும் சொற்களை பேச மாட்டார். சஞ்சீவ் குமார் அவர் நாவில். சஞ்சீவ் நாவில் மூலமா, சஞ்சீவ் மூலமா சச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நாவில் மூலமா நாவிஸ், அவர் நாவில் சுர்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது செயல் மூலமா செயலர் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வாக்கியநாவிஸ் அப்படிங்கிறவர் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாக்கியங்கள் யாவும் நாவின் உள்ளே இருந்து தான் பிறக்கின்றன. எழுத்துக்கள் ஆகட்டும், அந்த வாக்கியங்கள் ஆகட்டும், எல்லாமே நம்ம நாக்கின் உள்ளே இருந்து தானே பிறக்குது. ஸோ வாக்கியங்கள் யாவும் நாவின் உள்ளே இருந்து தான் பிறக்கிறது. ஸோ வாக்கியங்கள் நாவின் மூலமா வாக்கிய நாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். உள்ளே மூலமா உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சர்-இ-நௌபத் அல்லது சேனாதிபதி. சர்-இ-நௌபத் அல்லது சேனாதிபதி. இவர் தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சார் இன்னைக்கு நான் 10 சேனக்கிழங்க நம்ம தலைவர் தளபதி விஜய்க்கு கொடுத்தேன். சார் நான் இன்னைக்கு நான் 10 சேனக்கிழங்க நம்ம தலைவர் தளபதி விஜய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சார் இன்னைக்கு நான் 10, சார் இன்னைக்கு நான் 10 மூலமா சர்-இ-நௌபத் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. அடுத்துக்கப்புறம் சேனக்கிழங்க மூலமா சேனாதிபதி அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். தலைவர் தளபதிக்கு மூலமா தலைவர் தளபதி தலைமை தளபதி அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சுமந்த் அல்லது துபீர். இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சும்மா மந்தி மாதிரி பீர் குடிச்சிட்டு வெளியே சுத்தாதடா. சும்மா மந்தி மாதிரி பீர் குடிச்சிட்டு வெளியே சுத்தாதடா. சும்மா மந்தி சுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பீர் மூலமா பீர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வெளியே மூலமா வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நியாயத்தீஸ் அப்படிங்கிறவர் தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நியாயமான தீர்ப்பை வழங்குவது தலைமை நீதிபதியோட கடமை. நியாயமான தீர்ப்பை வழங்குறது அந்த கோர்ட்டோட தலைமை நீதிபதியோட கடமை. ஸோ நியாயமான தீர்ப்பு மூலமா நியாயத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
தலைமை நீதிபதி மூலமாக தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பண்டிட் ராவ். பண்டிட் ராவ் அப்படிங்கிறவர் வந்து தலைமை அர்ச்சகராக இருந்திருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பண்டிகையின் போது தலையில் வந்து தேங்காய் உடைச்சி அர்ச்சனை செய்வார்கள். ஒரு சில கோயில்கள்லாம் பண்டிகையின் போது தலையில் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வார்கள். ஸோ பண்டிகையின் போது மூலமாக பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். தலையில் அர்ச்சனை செய்வார்கள். தலையில் அர்ச்சனை மூலமாக தலைமை அர்ச்சகர் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து சாதாரணமாக படிச்சிங்கன்னா மறந்துக்கிட்டே இருக்கும். பட் நான் இந்த சொன்ன ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். எழுதி வச்சு ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆயிரும். இது வந்து 7ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் மராத்தியர்கள் லெசனில் வந்து இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இருக்கேன் சொல்லியிருக்கேன். நான் பேஜ் நம்பர் வந்து சொல்லாமல் இருக்கேன். நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் போயிட்டு அந்த லெசனில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த லெசனில் எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாபிக் தேடும் போது வேற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து உங்கள் கண்ணில் பட்டு அது வந்து ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது வந்து எங்கே இருக்குது எந்த பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதில்ல. நீங்கள் புக்கையே நல்லா அடிக்கடி தேடணும், பழக்கப்பட்டால் தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இங்கே மராத்தியர்கள் லெசன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மராத்தியர்கள் லெசன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எடுத்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வந்து அங்கே நோட் பண்ணிக்குவோங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பேஜ் நம்பர் சொல்கிறதில்ல. ஸோ இதை வந்து எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் வீடியோவாக பார்க்குறத விட எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா புரியும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதுவும் சோசியல் சயின்ஸுக்கு மட்டுமே 200 ஈஸி ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபா மட்டும்தான். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் சரி, ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த 200 டாபிக்ஸ் அடங்கிய சாம்பிள் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஷார்ட்கட் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா